முக்கியமாக ரோமர் புத்தகத்துல இருந்து, ரோமர் தானே? ஆமா, சில சமயங்களில் கன்ஃபியூஸ்டா நான் எப்ரேயர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரத்துல வந்திருக்கிறோம். 14 முடிந்து 15ல் பாதிக்கு மேல எடுக்கவில்லை. அது அந்த நாளில் 15ம் 16ம் எடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஜெபத்தோடு கூட இருங்கள். அந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து நண்பர்களை அழைத்து வாருங்க, அல்லது நீங்களே ஒழுங்கா வந்தாங்களா அது போதும். கர்த்தர் நல்லவர். ஓகே, நான் அந்த நாளில் ஸ்கிரீன் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். நாற்பத்தி 5வது பாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம். ஆனா ரோமர்ல இதுவரை 45 பகுதிகள் எடுத்திருக்கிறோம். ரோமர் மாத்திரம் இந்த 15 அதிகாரத்துல 45 பாகங்கள். 45வது பாகத்திற்கு நேராக வந்திருக்கிறோம். இதனால 15ஆம் அதிகாரம் 16ல இருந்து 23 வரை பார்க்கலாம். கடந்த நாட்கள்ல மீதமுள்ள பகுதிகளை கண்டோம். ரோமர்ல மொத்தம் 33 வசனங்கள். 15ஆம் அதிகாரத்துல 33 வசனங்கள் இருக்கிறது. இந்த 15ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்திருந்தோம். இதுல கிறிஸ்துவை போல பணிகளை தாங்கு புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடு கூட களிகூறுங்கள். அடுத்தது இந்த நாள்ல 14ல இருந்து 22 வரை நம்ம பார்க்க போகிறது புறஜாதிகளுக்கு பவுலின் அப்போஸ்தல ஊழியம். ஏன்னா இவர் ரோமருக்கு எழுதுகிறார். ரோமர்களுக்கு எழுதும்போது முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அதிகமா நீங்க உங்களை இழிவான எச்சரை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண், இப்படிதான் முதல்ல தொடக்கமே அந்த மாதிரி கண்டிக்கத்தக்கதான காரியங்கள் கடந்து வருகிறது. ஆனா இப்போ முடிக்க போறாரு. முடிக்கிறதுக்கு முன்னதாக தான் யார் என்பதை ரோம ஜனங்களுக்கு இப்ப தெளிவாக அறிவிக்கிறார். நான் புறஜாதிகளுக்கு என்று அழைக்கப்பட்டவன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதனாலதான் நான் இதெல்லாம் உங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். 14ல இருந்து 33 வரை பார்க்கலாம். 13ஆம் வசனத்தை சேர்த்தே வாசிக்கிறேன். இதுல பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாக எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அவங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்புகிறதை பார்க்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை பெருக வேணும், விசுவாசம் பெருக வேணும், சந்தோஷம் பெருக வேணும், சமாதானம் பெருக வேணும். அடுத்தது 14ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தில் இருந்தவர்களும் சகலவித அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 13வது அதிகாரமும் 14ஆம் வசனமும் 7 காரியங்களை 13, 14 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, தேவன் அவர்களை சந்தோஷத்தினால் நிரப்புவாராக 13ஆம் வசனத்துல, சமாதானத்தினால் நிரப்புவாராக, 3வது நம்பிக்கையினால் அவருடைய விசுவாசம் மிகுதியாவதாக, ஆவியின் வல்லமையினால் நிரப்புவாராக. இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார். யார? ரோம கிறிஸ்தவர்கள். அது ரோமர்களாக இருக்கலாம், யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், கிரேக்கர்களாக இருக்கலாம். அவருடைய வாஞ்சை எல்லாம் சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், வல்லமை. 14ஆம் வசனம் நற்குணத்தால் நிறைந்தவர்களாகவும், அடுத்தது ஞானத்தால் நிரப்பப்பட்டிருந்தவர்களாக, அறிவு, திறமையான ஊழியர்கள், அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார் என நிச்சயித்திருக்கிறேன். பவுல் இப்படியா சொல்லுங்க, அவர்களை குறித்து சொல்லுகிறான். நீங்க இப்படி இருப்பீங்கன்னு உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். எல்லாம் வெல் அண்ட் குட். சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், வல்லமை, நற்குணம், ஞானம், திறமை, இது எல்லாருக்கும் தேவை. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம்.
நம்ம இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ள காரியங்கள் இவைகளை நிதானித்து அறியும் பொழுது நமக்குள்ளாக இவைகள் காணப்பட வேணும். சமயங்கள்ல நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் கழுத்தை பிடிச்சு நெருக்கும். வியாதியினால, பிரச்சனைகளினால. இப்ப நான் எதை கொஞ்சம் வந்ததுனாலே நம்மளும் சோர்ந்துருவோம். நான் அப்படிதான். இப்போ கொஞ்சம் ஒரு வாரம் இந்த கையில நம்ம ரொம்ப எத்தனை வருஷ கணக்குல அந்த மவுஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மவுஸை யூஸ் பண்றதுனால பயங்கர பெயின். எத்தனை வருஷ கணக்குல நம்ம இத செய்துகிட்டு இருக்கோம். நான் கத்த கிருபையில இன்னைக்கு இப்போ பரவாயில்ல, 2 நாளா நல்ல பரவாயில்ல. புதுசா வேற மாதிரியான ஒரு உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ற ஒரு வித்தியாசமான ஒரு மவுஸ் ஒன்று வாங்கினேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான ஒரு மவுஸ். சரி, இந்த தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளாக விசுவாசம் மிகுதியா இருக்க வேணும். ஆவியின் வல்லமையினால் நம்ம ஆவியின் வல்லமையினால் நிரப்புவாராக. நம்ம எங்க போனாலும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேணும். அது மாதிரி குணத்துல அது ரொம்ப 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 அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நற்குணத்தில் நிறைந்தவர்கள். நீங்க நற்குணத்தால இருக்கிறீங்க. ஒரு ஆளு சண்டைக்காரனே இருக்கான் ஒருத்தன், அவன்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க யூ ஆர் சோ கிரேட் அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடும். அவங்கள நம்ம ஒரு மாதிரி ஹியூமிலியேட் பண்ண மாதிரி ஆயிடும். அடுத்தது, அதாவது they were filled with goodness, நன்மை, நல்ல நற்குணத்தால, அவர்கள் ஞானத்தால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்று நிச்சயித்திருக்கிறேன். You are filled with knowledge and also you are capable of ministering. You are a minister. இதுல எத்தனை பேர் இந்த காரியத்துல நம்ம செய்வோம்? இந்த மேல உள்ளதெல்லாம் இருந்தாதான் we can do the ministry of God. God would fill them with joy. He would fill you with peace, hope. You need to have the spiritual power. அந்த நாட்கள்ல அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ல தான் ஊழியம் செய்தார். அவங்கள குறித்து ஒரு நல்ல ஒரு அழகான ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டு 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி, நல்ல கவனிங்க, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்ப்போம். இதை மாத்திரம் லெப்ட் சைட்ல உள்ளது, இங்க ரைட் திருவிவிலியம் வாசிக்க வேண்டாம். புறஜாதியாராகிய பலி பாவி பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷத்தை ஊழியத்தை நடத்தும் ஆசாரான இருந்து புற ஜாதிகளுக்கு எனக்கு என்னவோ எனக்கு எத்தனையோ முறை வாசம் புரியல, அவ்வளவு தெளிவா வரல. அதே சமயத்துல அதனாலதான் அந்த விவிலியம் என்கிற டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்திய சமகால மொழிபெயர்ப்பு, கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு, திருவிவிலியம், ரிவைஸ்ட், இப்போ உள்ள புதிய மொழியாக்கம், இவைகளெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம புரியலைன்னா பார்க்கலாம். அப்படி நான் பார்க்கறது உண்டு. அப்ப திருவிவிலியத்துல என்ன சொல்றது, உங்களை என்ன நீங்க எல்லாம் இப்படி நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆயினும், அங்க அப்படி இருந்தது, ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். கடிதம் முடிய போகுது. கடிதம் முடியும் பொழுது நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, நல்ல பிள்ளைகளு, சந்தோஷமா இருக்கிறீங்க, சமாதானமா இருக்கிறீங்க, விசுவாசம் பெருசா இருக்குது, வல்லமையான ஊழியம் பண்ணுகிறீங்க, உங்களுக்குள்ள ஞானம் இருக்குது, ஊழியம் பண்ணுவதற்கு யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் மினிஸ்டரிங். நீங்க பாருங்க, நம்மள ஒரு ஆள் வந்து சொன்னா எத்தனை பேர் தலையாட்ட முடியும்? சில இடங்கள்ல அப்படியே கொஞ்சிக்கிடுவோம், வாட் எவர் இட் இஸ். பட் யூ நீட் டு be filled with the heavenly joy. God said that I will give my peace. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன்.
அப்போ அப்படி ஆயினும் இப்படி இருந்தாலும் கூட சில காரியங்களை துணிவா உங்களுக்கு எழுதுகிறேன். அங்க கிருபைன்னு போட்டிருக்குது. அடுத்த வசனத்துல வரும் பாருங்க, தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே. இங்க என்ன எழுதுகிறார்? நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். இனி இப்ப இந்த இதுக்கு அந்த வருஷனுக்கு வருவோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியனாகும் பொருட்டு அங்கிருந்து கண்டினியூஷன் பார்ப்போமே. தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியனாகும் பொருட்டு, புறஜாதிகளுக்கு நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியன் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன். சேர்த்து வாசிக்கிறேன், அப்பதான் புரியும். அப்போ புறஜாதியாருக்கு நான் தேவனுடைய ஊழியத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன் ஆக்கினவர் என் தேவன் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இயேசு சந்தித்த காரியங்களை இங்க கொண்டு வரல. ஆனா அவர் சொல்ல வருகிறது என்னன்னா, தேவனுடைய ஊழியத்தை நடத்தும் ஆசாரியராக இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு நமக்கு அல்லது ரோமர்களுக்கு கிரேக்கர்களுக்கு தேவன் அளித்த கிருபையினால உங்களை ஞாபகப்படுத்தும்படிக்கு நான் எனக்கு தேவன் எனக்கு கொடுத்தார் இவைகளை அதிக தைரியமா எழுதினேன். அதே இதை பாருங்க, இந்த பக்கம் வாசிப்போம். திருவிவிலியம். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டுகிற வகையில் சிலவற்றை கடிதத்தில் மிக தெளிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள் தான் என்னை பிரயணத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனாக்கி. அவருடைய கிருபையினால ஊழியக்காரன் ஆயிட்டேன். பிரயணத்தார்னு யாது? நம்ம ஜென்டைல்ஸ். தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவப்படி. என்னுடைய பணி குருத்துவம். குரு என்னன்னா, உங்களை தேவனுக்கு நேராய் நீங்க, அதாவது இப்படி சொல்றார் ரோமர்களே, உங்களை தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் படைக்க வேண்டும். ரோமர் 12 அதிகாரத்தை சொல்றாரு. உங்க சரீரங்களை என்ன செய்யுங்க? ரோமர் 12:1 பாத்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. பார்த்திருக்கோம். I just want to remind you. சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்தது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களை பலியா ஒப்பு கொடுக்குறீங்க, உண்மைதான். உங்களுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்காக, உங்களை அதற்கு நேராக நடத்துவதற்காக நான் குருத்துவ பணிக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 12ஆம் அதிகாரத்துல என்னன்னா, உங்களை காணிக்கையாக படைப்பதற்கு என்பதாக ஒரு மனிதனுடைய மனம் மறுரூபம், தாட் லைஃப். மனம் மறுரூபமானாதான் அவன் தன்னுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பான். மனமாற்றம் இல்லாம எல்லாரும் கீழே விழுவோம்னா அது சும்மா எங்கேயும் போய் விழுவதற்கு சமந்தான். நிறைய பேரு கண்ட இடத்துல தரையில உருளுவாங்க, எல்லாம் விழுவாங்க. ஆனா மனமாற்றம் இல்லை. மனம் புதிதாகிறதுனாலே யூ நீட் டு பி சேஞ்ச், டிரான்ஸ்ஃபார்ம்ட். இன் அதர் வேர்ட்ஸ், டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பதுதான் சரியான ஒரு காணிக்கை. அதான் எழுதுகிறார். அதான் எழுதுகிறார், கடவுளுக்கு உகந்த காணிக்கை ஆகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பது என் குருத்துவ பணி. நான் அதுக்குதான் இந்த பணிக்கு வந்திருக்கிறேன். அதான் கலாத்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார்,
விருத்த இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால வேலை கொண்டு வர்ற. யூதர்களுக்கு யார் அப்போஸ்தலன்? இந்த வசனம் பாருங்க, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை. அப்போ யூதர்களுக்கு பேதுருவும், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி என்னையும். இப்ப யாரை கேட்டாலும் நீங்க சொல்லணும், யூதர்களுக்கு அப்போஸ்தலன் யார், சுவிசேஷத்தை அறிவித்தவன் யார்? 2 பேருக்கு அறிவித்தார் பவுல். ஆனா முக்கியமாக பவுல் அனுப்பப்பட்டது புறஜாதிகளுக்கு. அதுதான் ரோமர்களுக்கு எழுதுகிறார். எப்பா நான் என்ன உங்களுக்காக வேண்டிதான் அனுப்பினார். என்ன உங்களை சந்திப்பதற்கு தான் என்ன பிரித்து எடுத்தார். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யூதர்களுக்கு பேதுருவும், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர் பவுலும். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல, ஆனா அநேகர் விருத்த சேதனம் உள்ளவர்கள் பவுலுடைய ஊழியத்திலும் பயனடைந்தார்கள். அப்படி பயனடைந்தபடியினாலதான் அவர் அந்த எபிரேய புத்தகத்தை எழுதுறதுக்கு காரணமே தான். அது ஒரு கடினமான பகுதி. யூதர்களை தட்டி கொண்டு வரணுங்கிறது விளையாட்டு காரியம் இல்லை. ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு எந்த மதத்தை சேர்ந்தவனாலும் ஆண்டவருக்குள்ள ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஆனா ஒரு கிறிஸ்தவன் பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து, பாரம்பரிய கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன ஆண்டவருக்குள்ள நடத்துறது முடியாத காரியம். ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் கொடுத்தது போல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக பவுலுக்கு கையளிக்கப்பட்டது. அதனாலதான் பவுல் ஆண்டவர் அனனியா கிட்ட சொன்னார், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல. அதற்கு கர்த்தர், நீனா யார்? அனனியா. அனனியாவே நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறார். இங்க பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரும் சேர்க்கிறார் ஆண்டு. அப்பதான் அரணே கேட்பான், இல்லையே, அப்படி இல்லையே ஆண்டவர், அவன் ரொம்ப புறஜாதிகளை எங்களை எல்லாரையும் துன்புறுத்திக்கிட்டு இருந்தாலும் இயேசுவை பின்பற்றுலாம் கொல்லுவதற்கெல்லாம் வகை தேடிட்டு போனா, கடிதத்தை வாங்கிட்டு. அப்பதான் சொல்ற, இல்லப்பா அவனை நான் பார்த்துட்டேன், அவனை சந்திச்சாச்சு போற வழியில, தமஸ்குக்கு போற வழியில. அப்படி அங்க இருக்கான், கண்ணு மூடி கண்ணெல்லாம் தெரியாம இருக்க, போய் எடுத்து சரி பண்ணி கொண்டு வா, நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். நாமும் ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரம் தான். நாம நினைச்சிட்டு இருக்கோம் பவுல் தான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நமக்குள்ள எல்லாம் கொடுத்திருக்காரு, விசுவாசம் கொடுத்திருக்காரு, நம்பிக்கை கொடுத்திருக்காரு, பரிசுத்தாவை கொடுத்திருக்கிறாரு, வசனம் கொடுத்திருக்கிறாரு, போதனை கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு, அக்கினி கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நிறைய பேருக்கு அது வரவே வராது. ஆஸ்பத்திரிக்கு விசிட் பண்ண போறோம், சொந்தக்காரங்களையும் யாரோ சோம்பலன்னா பார்க்க போனோம்னா நிறைய பேர்ட்ட நான் கேட்பேன், போனேளா ஜெபம் பண்ணேளா? எங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. ஒரு லிட்டில் பிரேயர் will make a lot of changes. நான் எப்பவும் எதுக்குனாலும் உடனே ஜெபம் பண்ணுவோம். சிலவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா நான் ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்க போறது இல்லை. ஆனா அவங்க ஒரு ஆள் ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா, நான் கேட்பதை விட தேவன் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ணிக்காங்க, எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படியே. அதுக்கப்புறம் நான் கான்வர்சேஷன் எழுக்கல, சரி ஜெபம் பண்ணிடுவோமா? தேவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இது ஒரு ஊழியம். இப்படிதான் நம்ம தேவன் பவுலை எதுக்கு தெரிந்திருக்கிறார்? என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. நான் அறிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிற பவுல் அங்க, எப்பா நீங்க பவுல் செய்த ஊழியங்களை பாருங்க, எத்தனை புத்தகம். 1 Corinthians 2 Corinthians கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், எத்தனை நிருபங்களும் எழுதியிருக்கிறாரு. எவ்வளவு பயணம் பண்ணி இருக்கிறாரு.
போற இடத்துல அடிச்சு தூக்கி ரோட்டுக்கு வெளியே போட்டாங்களே செத்து போனான்னு. சுவிசேஷ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட 3 பிரயாணம், 4வது ரோமுக்கு. அது இப்ப இன்னைக்கு வருது. அதுல அதனாலதான் அப்போஸ்தலர் 20 சொல்றாரு பாருங்க, என் ஓட்டத்தை நான் அருமையாக எண்ணேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் என்னுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசிக்கும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே வருகிறார். ஒரு இடத்துல அங்கிருந்து எருசலேமுக்கு போறாரு. போற வழியில அகபோன்னு ஒரு தீர்க்கதரிசி பிலிப்பு வீட்டுல அங்க இருக்கும் பொழுது அவன் அவருடைய கச்சையை எடுத்து கட்டி இப்படி சொல்றான், நீ போற வழியில எப்படி ஒன்னா துன்புறுத்துவாங்க. பவுல் சொல்றான், இல்ல அவருக்காக என் ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தமா. தெரியும் எருசலேமுக்கு போனா பிரச்சனை வரும்னு, தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு எருசலேம் தெரியும். அவருடைய வாஞ்சை என்ன தெரியுமா? எருசலேம்ல போய் அந்த மேடையில ஏறி பேசினாரு பாருங்க, அது பயங்கரம். கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம், சந்தர்ப்பங்களில் எல்லாம், கோர்ட்ல என்ன செசரியா கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கும்போது அங்க வந்த ரோம சக்கரவர்த்தி கிட்ட எல்லாம் பேசினவன்னா அவன் சொன்னா, கொஞ்சம் கொஞ்சம் என்னையும் மாத்திரவோ போல இருக்கேடா. பவுலுக்கு ஆண்டவர் பெற்ற ஊழியத்தை, கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை, அது பவுலுக்கு விசேஷத்தக்க உனக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது பிரதர், உங்களுக்கு இருக்குது சிஸ்டர். அப்பதான் நாம நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு அதுதான். யூ see that you and your children and your grandchildren and the people around you are moved by your spirit, by your work, by your ministry. பவுல் என்னதான் சொல்றாரு, என் பிராணனை அருமையாக என்ன. இன்னைக்கு எல்லா உலகம் முழுவதும் எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்களா? இந்தியாவில வடநாட்டுல பாருங்க, இந்தியா பகுதி நம்ம ஜெம்ஸ், அவங்க பிளஸிங் யூத் மிஷன், அவங்க எல்லாம் செய்த ஊழியத்தின் பலன் இன்னைக்கு அறுவடை. மிஷனரிஸ் நம்ம நாட்டுல வந்து செய்த ஊழியத்தின் பலனால நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வடநாட்டுல சொல்றாங்க, நீ சர்ச்சில் தானே நாங்க ஆராதிக்க முடியாது, நடுத்தருவுல உட்கார்ந்து ஆராதிப்போம்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால தரையில உட்கார்ந்து கொட்டடிச்சு சந்தோஷமா பாட்டு கிடைக்க சந்தர்ப்பத்தை. இப்ப பாருங்க, அந்த ஜமீமா அந்த அம்மா ஜெயிச்சது, நான் ஜெயிச்சேன் அப்படின்னு இல்லை, இயேசுதான் காரணம்னு அடித்து பேசினாங்க. அவங்களுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வந்ததும் தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்தினாங்க. இன்றைக்கு இந்திய தேசத்துல எழுப்புதல் வந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது. நாம எல்லாருமே இயேசுவினிடத்தில் ஒரு ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். அதை நீங்க நிறைவேற்றுறீங்களா? வேலை செய்யற இடங்கள்ல, போகிற இடங்கள்ல, வருகிற இடங்கள்ல, பயணிக்கிற இடங்கள்ல. அதனாலதான் எழுதுகிறார், தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு உள்ள எழுதுகிறேன். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறு ஒன்றையும் நான் சொல்ல துணிவதில்லை. ஆண்டவர் எல்லா வரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தல 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கூடி வந்திருந்ததை யாவரும் அமைந்திருந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பவுலும் பர்னாவும் தங்களை கொண்டு புறஜாதிகளுக்குள்ள செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் யாவரையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அப்போஸ்தல 15. அவர்கள் எந்த அளவு கிரியைகளை நடப்பித்தார் ஆண்டவர், ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லி விளக்கமா, நடந்த சம்பவம், நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும். நீங்க போய் இறங்குனீங்கன்னா அற்புதம் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். பொய்யான காரியத்தை அவன் சொல்லல. ஆனா ஒண்ணு, அவன் சொல்லும் பொழுது நான் ஜெபம் பண்ணேன் அப்படி சொல்லல. கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்த வேளை, அது அந்த எழுதுறதுல பாருங்க.
புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு. அப்ப அவங்களுடைய புறஜாதியார ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டுமானால் நல்ல கவனிங்க, வார்த்தை வேணும், செய்கை வேணும். அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவாவின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறு ஒன்றையும் நான் சொல்ல துணிவதில்லை. கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நீ பேசு, இதை பிரசங்கம் பண்ணு, இதை செய்ய, தேவன் நம்ம வழி நடத்துவார். தேவன் அதுக்கு நேராக நடத்துவார், கிரியைகளை நடப்பிப்பார். உனக்கு தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீரை கொடுப்பார். நான் இவ்வளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, இந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு நம்ம ரொம்ப எப்படி எடுக்க போறேனோ அவ்வளவு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தேன். அதனால உடல திரும்ப 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 பல வெர்ஷன்ஸ் வாசிச்சு ஆவியானவர் நம்ம நடத்துவார், அதுக்கு நேராக நடத்துவார், எப்படியாவது நடத்துவார். சிலவங்க சொல்லுவாங்க, நான் போனேன் ஜோம் பண்ண அற்புதம் நடந்துச்சு, சப்பானி நடந்தான், அதுதான் எல்லாரும் என்ன பொழுத்துனாங்க, சோழி முடிஞ்சது. அதான் பவுல் அழகா எழுதுகிற, கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர். நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் நடப்பிப்பார், எங்கனாலும் சரி. எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் யாரு என்கிட்ட பேசினாலும் நான் இதுக்கு இன்வைட் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய ஊழியம் இது. அன்னைக்கு ஒரு பையன் இப்படித்தான் நான் உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு பையன் திங்ஸ் கொண்டு வந்தான். அவன் பார்த்துட்டு, சார் என்ன சார் இது? நான் இந்த மாதிரி பைபிள் போதிக்கிறேன்ப்பா, நான் பைபிள் டீச்சர். அப்படியா? எங்க வீட்டுல எங்க அத்தை மாமா எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான். நான் விடுவேன்னா இந்தல, அப்படியா நீயும் வாடே. அவன் நம்பரை வாங்கினா கொடுத்தேன். ஆனா அவனுக்கு வேற வேலை கிடைச்சி போயிட்டான். சரி, எதுக்கு சொல்ல வர, சந்தர்ப்பம் யாரு என்கிட்ட பேசினாலும் எனக்கு கொடுத்த ஒளியுது. நான் அதுக்காண்டி பவுல மாதிரி போனோம், அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. ஆனால் கர்த்தர் என்ன போகிற இடங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கு. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வர ஆச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா சண்டேஸுமே நான் டீச்சிங் இல்லை. இப்பதான் சண்டேஸ் இல்லாம வெள்ளிக்கிழமை, அங்க எங்க அபுதாபில வெள்ளிக்கிழமை தானே எங்களுக்கு சண்டே மாதிரி அந்த நாட்கள்ல. இப்பதானே சாட்டர்டே சண்டே வந்திருக்குது, வீக்கெண்டு. அப்படி ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து இன்னைக்கு வர ஃப்ரைடேயும் வச்சிருக்கிறேன். 4வது வாரம் எங்க சர்ச்சில் சண்டேல பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். எதுக்கு சொல்ல வர்ற, என்கிட்ட யார் பேசினாலும் இடத்துல மெதுவா கேட்பேன், வாங்கலாம் ஸ்டடிக்கு வாங்கலாம். நம் மூலமாக தேவன் நடத்துவார், உங்க மூலமாக தேவன் நடத்துவார். உங்களுக்கு வாஞ்ச இருக்கணும். நான் ஒன்றும் உங்களோட பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. வாஞ்சையினாலதான் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். அதனால சொல்றாரு பாருங்க, எபேசியருக்கு எழுதும்போது, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபை இங்க பாருங்க, அவருடைய கிறிஸ்துவான என்ற கூட நடப்பித்த செயல் எல்லாமே அவரது முன்னெடுத்து செய்யறத பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாரு, அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. இதுல பெருமை பாராட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா பெருமை பாராட்டுறதுக்கு நிறைய இருக்குது அவர்கிட்ட. எல்லாவற்றிற்கும் எல்லாமே இருந்த பவுல், ரோமர்களுக்கு ரோமன், கிரேக்கர்களுக்கு கிரேக்கன், யூதர்களுக்கு யூதன், பெஞ்சமின் கோத்திரத்துல பிறந்தவன், எல்லாம் இருக்குதப்பா. ரோம குடியுரிமை பெற்றவன். ஆனா என்ன எழுதுகிறாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் ஆகிய நான். ஏன்னா அங்க எருசலேம்ல பெரிய ஜாம்பாவான்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முன்னால இவர் தன்னை பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவனாகிய நான் கிறிஸ்தனுடைய அளவிட்ட ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில், ஆண்டவர்கிட்ட இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குது, சுவிசேஷமா அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன எழுதுறாரு. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம்
அப்போ உங்களுக்கு ஒரு கிருபை இருக்குது, உங்களுக்கும் எனக்கும். அப்ப இந்த சுவிசேஷத்திற்கு நம்ம ஊழியக்காரர் இல்லை. அதுக்காண்டி நீங்க பாஸ்டர் ஆகணும், எம்டி படிக்கணும், அது படிக்கணும். நல்லா எம்டி முடிச்சேன், ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இதுங்க ஒண்ணும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பரிசுத்தவான், அதான் பவுல் எழுதும்போது பரிசுத்தவான்கள் எல்லாவர்களும் சிறியவனாகிய நான். இல்ல பெருமை வரலாம், அவர் பெரிய பரிசுத்தவான், என்ன அவரு தேவர் ஆவியான இயேசு கிறிஸ்து நேரடியாக சந்தித்தார். He humbled himself. 1 Corinthians 3:6-9 சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றா இருக்கிறான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவனவன் தன் தன் வேலைக்கான கூலியை பெறுவான். நீங்க என்ன இதுல நீங்க ஷேர் பண்றீங்களோ, நீங்க நட்டாலும் சரி, நீங்க நீர் பாய்ச்சினாலும் சரி, நீங்க அதுல நீங்களும் நானும் கிளைம் பண்ண முடியாது. I did that, so many people accepted the Lord. No. விளைய செய்கிறவர் தேவனாலே ஆகும். நாம தேவனுக்கு உடன் வேலையாட்கள், அவ்வளவுதான். அப்ப பவுல் அங்க என்ன எழுதுகிறார், உங்களை நான் கட்டி எழுப்புறதுக்காக நான் வந்திருக்கிறேன். என்னால் அல்ல, தேவன் என் மூலமா எல்லாவற்றையும் நடப்பிப்பார். என்ன இப்படி கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்க இயேசு என்னை அனுப்பினபடி, எனக்கு கிருபை அளிக்கப்பட்டபடியினால, இயேசு என்னை அனுப்பினபடியினால, அடுத்த எழுதுகிறார், எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இன்னும் அந்த இல்லிரிக்காங்கிறது கிரீஸ், மக்கதோனியா அந்த பகுதியில் உள்ளது. எருசலேம் முதல், அந்த மேப் இங்க இந்த இடத்துல இல்ல, இன்னொரு இடத்துல இருக்கு. அப்ப நான் அதை காட்டும் போது இதை காட்டுறேன். எல்லா இடங்களிலையும் மூணு பயணங்கள், ஒவ்வொரு ஊரா போய் பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். சும்மா ஒண்ணு ரோமர்களுக்கு எழுதல, எல்லாம் பிரசங்கித்து முடிச்சுட்டு கொரிந்து பட்டணத்துல உட்கார்ந்துகிட்டு அங்கிருந்து ரோமர்களை இதுவரை சந்திக்கல. பவுல் எப்படிப்பட்டவன், அவன் கருப்பா சிவப்பா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த பவுலுடைய அநேக நண்பர்கள், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எல்லாம் எடுத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பவுல் கூட சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள். இந்த எருசலேம் துவங்கி இல்லரிக்க வரையில் மாசிதோனியா, கிரீஸ், இந்த நாடுகள்லாம் இருக்கு பாருங்க, அகாயா, கொரிந்து, கெங்கரியா, இந்த பட்டணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அத்தேனே பட்டணம், அந்த இடங்களெல்லாம் ஊழியம் செய்துட்டு அந்த ஊர்ல உள்ள ரோமர்களை, யூதர்களை விரட்டிட்டாங்க. நிறைய பேரு ரோமுக்கு போயிட்டாங்க. அப்ப இவருடைய நண்பர்கள் நிறைய பேர் ரோம்ல இருக்கிறாங்க. அதான் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்க போறோம். அவருடைய நண்பர்கள் அங்க இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாரு, நான் எருசலேம்ல இருந்து இல்லிரிக்க வரை சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கேன், சும்மா அறகுறையா இல்ல. சொல்றது இல்லிரிக்கங்கிறது மேல இருக்குது. I become a servant of the gospel by the spirit of God's grace. சோ மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும், கேள்விப்படாதவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே, அதுலயும் பாருங்க, அந்த மினிஸ்ட்ரியில வேற ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. எருசலேம்ல இருந்து இல்லிரிக்க வர பண்ணது உண்மைதான். ஆனால் நான் மற்றொருவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு நாடுகிறேன்.
இன்னைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா வேற ஆளு கட்டுன அஸ்திபாரத்துல போய் கை வைப்பாங்க. இவர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான இடங்களை தேடிதான் போறார் போகுது. அவருடைய செய்தியை கேளாதவர்கள், கேள்விப்படாதவர்கள், அறியாதவர்கள், அதான் சொல்றாரு, அவருடைய செய்தியை அறியாது இருந்தவர்கள் காண்பார்கள். என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக நான் மற்றவருடைய அஸ்திவாரத்தில் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் நாடுகிறேன். இதுவரை சொல்லாத இடங்கள்ல போகணும்னு வாஞ்சியா இருக்கிறேன். ஆனால உங்களிடத்தில் வருவதற்கு அநேக தரம் தடைப்பட்டேன். எங்க? ரோமுக்கு. அப்ப இவர் என்ன போய் கட்டுறாரு? நல்ல ஆவிக்கேற்ற மாளிகை, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டது. இதுதான் நம்முடைய வேலை. தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை தங்களை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் அவங்க தங்களை ஒப்புக் கொடுக்கணும். நம்ம ஒரு மாளிகை போல பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன? கிளியர்லி மென்ஷன்ட். புற ஜாதியாருக்கு நம்புறாரு, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களுக்கு வந்தேன், சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்க ஊருக்கும் வருகிறதற்கு அநேக தடைப்பட்ட நான் வாஞ்சையா இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15-16, 2 கொரிந்தியர் 10-15 வாசிப்போம். ஓகே, 2 கொரிந்தியர் 10-15. எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு விட்டு மேன்மை பாராட்டும். ஆனால் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவருடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவர்களை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் வேற மற்றவங்க எல்லையில போய் நாம வேலை செய்து நாங்க செய்ததா இது பண்ண மாட்டோம். இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த போட்ல இருந்து மீனை பிடிக்கிறது, கடல்ல இருந்து மீன் பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பி இருக்கிறோம். நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, சபைகள்ல மற்ற சபையில் உள்ள ஆத்துமாக்கள் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. வாங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை தேட மாட்டாங்க. ரீச் ஆகாத இடங்கள்ல போய் நான் சொல்லணுங்கிறது தான் பவுலுடைய வாஞ்சை. அப்ப ஜீவனுள்ள தேர் லைக் எ லிவிங் ஸ்டோன்ஸ், அதான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, கடைசி பகுதிக்குள்ளாக வருவோம். பவுலின் பயண திட்டங்கள் மற்றும் ஜெபத்திற்கான கோரிக்கை கடைசி முடிக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் ரோமர் புத்தகம் முடியும் என்ற நம்பிக்கையில இருக்கு. 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போதான் அந்த கண்டினியூஷன் இருக்கும். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனால அநேக தரம் தடைப்பட்டேன். எங்க? ரோமுக்கு வர்றதுக்கு. அதான் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ள சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையா இருந்தேன். புறஜாதிகளுக்குள்ள நிறைய பலன் பெற்றுட்டேன். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் அழுதாங்க, பாவிகள்லாம் வந்துட்டாங்க. பலமுறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனதில்லை. அதான் சொல்லுங்க.
அநேகரம் தேடப்பட்டேன். ஏன்னா உங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தணும். ரோமை பற்றி ஏன்னா இவருடைய நண்பர்கள் அங்க இருக்காங்க. ரோமை பற்றி நிறைய சொல்லி கேள்விப்பட்டதுனால ஐயாவுக்கு அங்க போகணும்னு ஒரு வாசை. அதனாலதான் எழுதுகிறார், இப்பொழுது இந்த திசைகளில் எனக்கு இடம் இல்லாதபடினாலும், ஏன்னா இவருக்கு இன்னும் போகணும், இன்னும் சுவிசேஷம் சொல்லணும். உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமா எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகிறேன். ஸ்பானியான்னா ஸ்பெயின். அவருக்கு எய்ம் வந்து ஸ்பெயினுக்கு போனோம். உங்களிடத்து வந்து உங்களை கண்டுகொள்ளவும், போற வழியில உங்ககிட்ட வந்து உங்களை கண்டுகொள்ளவும், உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு, எங்க ஸ்பெயினுக்கு உங்களால் வழி விட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கேன். நம்பிக்கை என்ன தெரியுமா? இங்க வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த மேப்பை காட்டுற பாருங்க. இந்த இடத்துல இதுதான் இல்லிரிக்கம். எருசலேம் துவங்கி இல்லிரிக்கம் வரை இந்த இடம். இதான் மக்கதோனியா, அதெல்லாம் இங்க இருக்குது. ரோம் இந்த இருக்குது. இவர் இந்த கொரிந்து பட்டணத்துல இருந்து எழுதுறாரு. கொரிந்துல இருந்து ரோம் வழியாக ஸ்பானியா தேசத்துக்கு போனோம். எப்படி? கொரிந்து பட்டணத்திலிருந்து இந்த கடிதம் எழுதும்போது ரோமுக்கு எழுதுகிறார், ஐயா உங்க ஊருக்கு வரணும்னு எனக்கு ஆசை. இந்த பக்கம் எல்லாம், இந்த ஊரெல்லாம் எல்லா இடமும் நான் சுவிசேஷம் சொல்லியாச்சு, அதற்குரிய பலனை பெற்றாச்சு. உங்களுக்கும் உங்ககிட்ட இருந்தும் பலனை பார்க்க விரும்புகிறேன். அதனால நான் ஸ்பானியாவுக்கு போற வழியில உங்க ஊருக்கு வர்றேன், ரோமுக்கு. அப்படி வருவதற்கு நான் மாஞ்சியா இருக்கிறேன்னு அப்படிங்கிறார். ஆனா பாவம், அவர் நினைச்சாரு அதுக்கு முன்னால வேற வேலையும் இருக்குது. நான் எருசலேம்ல கொஞ்சம் வேலை இருக்குது, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆனா அவர் அப்படி ரோமுக்கு போகல கிடையாது. வருஷங்கள் பல ஆகிவிட்டது. 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோமுக்கு ஒரு கைதியாக தான் போனார். அவருடைய வாஞ்சை பிரகாரம் ரோமுக்கு போனார். ஸ்பானியா தேசத்திற்கு, ஸ்பெயினுக்கு போனதாக சரித்திரம் இல்லை. சிலவங்க சொல்றாங்க போனாருன்னு. உங்க ஊருக்கு வர்றதுக்கு வாஞ்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருக்கிறேன். எருசலேம் போற கொரிந்துல இருந்தாக்க எழுதுறாரு. நான் எருசலேமுக்கு நிறைய பிறகு இந்த பக்கத்துல மக்கதோனியா, அங்கங்க மக்கதோனியா, கலாத்தியா, இங்குள்ள ஜனங்கள் எல்லாம் நிறைய காணிக்கை கொடுத்திருக்காங்க புறஜாதிகள். எருசலேம்ல கஷ்டப்படக்கூடிய இந்த பாருங்க, மக்கதோனியாவிலும் இந்த இருக்கு பாருங்க, நான் காட்டி தரேன். மக்கதோனியா, அகாயா, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேம் உள்ள பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற தரித்திரத்துக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்குது, இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் இதான் மக்கதோனியா. கிரீஸ் இந்த இருக்குது, கொரிந்து அத்தேனை பட்டணம் ரோம் இங்க இருக்குது. இந்த கலாத்தியா நாடு, அகாயா எல்லாமே இந்தக்குள்ளதான் வருது. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, காணிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஏன் புறஜாதிகள் யூதர்களுக்கு யாருக்கு பாருங்க, யாரு பாருங்க, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிற தரித்திரம் இருக்கு. யாரு? யூத தரித்திரர்களுக்கு கொடுத்து அனுப்புறது யாரு? புறஜாதிகள், ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள். அதுக்கு காரணம் எழுதுகிறார். இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். யாரு? புறஜாதிகள். பவுல் எழுதுகிறார், இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயே இருக்கிறாங்க. எப்படி என்றால், புறஜாதியார் அதாவது நாம அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க,
அது என்ன ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க? நமக்கு இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் யூதர்கள். ஏன்னா இயேசு யூதா கோத்திரத்துல வந்து அங்கதான் பிறந்தார். அது நிமித்தம் நான் இவ்வளவு அனுபவித்து வருகிறேன். அதனால அவங்க என்ன செய்கிறாங்க? யூதர்களுக்கு உதவி செய்யறது நம்முடைய கடமை என்று அவர்கள் பொருள் சகாயம் பவுல் மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். அப்ப இவருக்கு ஸ்பானியா தேசத்துக்கு போறதுக்கு முன்பதாக இந்த பெற்றுக்கொண்ட பணத்தை எருசலேம்ல கொண்டு போய் கொடுத்துட்டு, அதுலயும் ஒரு பண்டிகை நாள்ல அங்க போய் கொடுக்கணும்னு போறாரு. சி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் 8. அன்றிய சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியால உள்ளவங்க அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்து தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். யாருக்கு? எருசலேம்ல உள்ள தரித்திரர்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். மக்கதோனியா ஜனங்க, மக்கதோனியாவில தான் இந்த தெசலோனிக்கா பட்டணம் இதெல்லாம் இருக்குது. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்கள் செய்யும் தான தர்ம ஊழியத்தின் பங்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அதனால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்க வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். இப்படி போய்கொண்டே இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன்? அப்போ நான் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நிமிஷம் மக்கதோனியாவுக்கு நான் போகிறேன், எருசலேமுக்கு செல்லுகிறேன். எங்க எருசலேம் எங்க இருக்குது? கொரிந்துல இருந்து அவரு எருசலேம் வர வேண்டும். இப்ப பவுல் தன்னுடைய 3வது பயணத்தில் இருக்கும் பொழுது நடக்கிற சம்பவங்கள் அப்போ உங்களுக்கு புரியும். அந்தியோக்கியால இருக்காரு. அந்தியோக்கியால இருந்து தெர்பை, அங்க இருந்து ஒரு பட்டணமா லிஸ்திரா, இங்கெல்லாம் ஊழியம் செய்கிறார். அந்தியோக்கியா 2 அந்தியோக்கியா இருக்குது. எபேசு பட்டணம் அங்கதான் இருக்கு பாருங்க. துரோவாவில இருந்து மக்கதோனியாவுக்கு போறாங்க. இந்த மக்கதோனியா தேசத்துல இருந்துதான் அங்கதான் கொரிந்து இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, அத்தேனே கொரிந்து இதெல்லாம் தாண்டி எருசலேமுக்கு எபேசுக்கு வந்து அங்க இருந்து எருசலேமுக்கு போறாரு. இந்த பாருங்க, வந்து செசரியா வந்து எருசலேமுக்கு போறார். எருசலேமுக்கு காணிக்கையை கொண்டு போற இடத்துலதான் அங்க பெரிய பூகம்பமே நடந்து விட்டது. ஏன்னா அடுத்த வாரம் தயவுசெய்து அப்போஸ்தலர் நடபடிகள்ல உள்ள கடைசி பகுதிகளை வாசிட்டு வாங்க. 21, 22 எல்லாம். அந்தியோக்கியா பட்டணம் தான் இருக்கு, தமிழ்ல கொடுத்துருக்கு பாருங்க. தரிசு பட்டணத்துல தெர்பை, லிஸ்திரா, அந்தியோக்கியா, எபேசு, துரோவா, நெய்யப்போலி, பிலிப்பு பட்டணம், அதான் மக்கத்தோனியால இருக்கிற இதுகள். அம்பிபோலி, தெசலோனிக்கேயா, பெரேயா, அத்தேனே, கொரிந்து. இவர் இங்க இருந்து எருசலேமுக்கு வரும் பொழுது பண்டிகை நாள்ல போகணும்னு ஆசை. மத்திய தரைக்கடல்ல இருந்து இந்த
பஸ்கா நாள்ல வந்து இங்க சுற்றி உள்ள யூதர்களும் கப்பல்ல போவாங்க. இப்ப இந்த ஊர்ல உள்ள யூதர்கள்ல நிறைய பேரு பவுல் மேல கோபத்துல இருக்காங்க, பயங்கர கோபம். இப்போ பவுல் வந்து இந்த காணிக்கையை கொண்டுட்டு எருசலேம்ல கொண்டு போனோம். அங்க கொண்டு போனா என்னவோ பிரச்சனை வருமா வராதுன்னு ஏற்கனவே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஏன்னா அவரு எருசலேமுக்கு போகணும்னு முடிவு பண்ணதும் மெயினா அங்க உள்ள அந்த இந்த கப்பலை தான் எடுப்பாங்க, மத்திய கடல் வழியா போகக்கூடிய கப்பல். அப்பதான் அவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது, ஐயா நீங்க கப்பல்ல போக வேண்டாம், அந்த வழியா அங்குள்ள யூதர்கள்லாம் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாட போவாங்க, உன்னை கப்பல்ல இருந்து தூக்கி கொண்டு விடலாம் என்று பிளான்ல இருக்கிறாங்க. அப்படின்னதும் ஒரு ரூட்டை மாற்றி அங்க இருந்து மெலித்தா தீவுக்கு போய் தீருவுக்கு போய் தீருவுல இருந்து எருசலேம் வருவதை பார்க்கலாம். எருசலேம் வர்றாரு, அதுதான் இவர் எழுதுகிறார். இது பின்னால் நடக்க போகுது, நான் பின்னால அடுத்தால எடுப்பேன் அடுத்த வாரம். அப்ப பாருங்க, இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி அவர்கள் கையிலே பத்திரமாய் இதுல ஏதோ ஒரு வசனத்தில் தப்பு வந்திருக்கு. சரி, 28 ரோமர் 15. சரி வாசிப்போம். ஓகே, இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமா ஒப்பித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் அங்க என்ன போட்டிருந்தா பையன், அங்க ஒழுங்கா இல்ல, ஏதோ என்னுடைய டைப்பிங்ல ஒரு சிறிய தவறு. அதான் பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு, அது இல்ல இதுல. எனக்கு என்னடா இல்ல, அவர்கள் கையில பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இளைப்பாரும்படியாக. பவுலுக்கு என்னன்னா எருசலேமுக்கு போயிடணும், வருகிற பண்டிகையில் எப்படியாயும் எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்துக்கு வர என்று சொல்லி அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசியை விட்டு புறப்பட்டு போயிட்டு. ஏன்னா அந்த கப்பல்ல போனா ஆள் அவுட்டு. இவர்கள் முடிந்த பின்பு 19ஆம் அதிகாரத்துல பாருங்க, பவுல் மக்கதோனியா ஆகிய நாடுகளில் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பட்டி கொண்டு அங்கே போன பின்பு ரோமாவரையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி அநேக வருஷங்களுக்கு முன்பு நான் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அப்புறம் ரோமர்களுக்கு எழுதுகிறார், யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்பி வைக்கும்படி, ஐயா நான் அங்க போறேன், காணிக்கையை கொண்டு போறேன், நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானத்து தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. இந்த சம்பவங்களை அடுத்த வாரம் உங்களுக்கு எடுக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங், புரியுதுங்களா? ஜோமனிக்காங்க, நான் எருசலேமுக்கு போறேன், ஆனா அங்க போனதும் கதையே மாறிவிட்டு. எவ்வளவு ஒரு ஊழிய பாரம் இருக்குமானால்
பவுல் எத்தனை இடங்களை தாண்டி இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். தேவன் நம்மை அதற்கு தான் அழைத்திருக்கிறார். ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன ஷேரிங் காஸ்பல், தட்ஸ் எனஃப். நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கூட ஜெபிக்க போகிறோம். என்னை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும் ஆண்டவரே பிளீஸ். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எப்படியாலும் ஊழியம் செய்யலாம். இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே ஊழியம் செய்யலாம். வேலை ஸ்தலங்களில ஊழியம் செய்யலாம். பயணம் செய்யும் பொழுது ஊழியம் செய்யலாம். எப்படி பவுலை தேவன் அழைத்திருக்கிறார் அப்படிதான் நம்ம அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து என்னை ஒப்பு கொடுக்கிறான். உமக்கென்று ஊழியம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு என்னை கொண்டு செல்ல மாட்டேன். இருக்கிற இடத்துல நீங்க செய்யலாம். அல்லது நீங்க அதுக்காக பவுல மாதிரி பல ஊருக்கெல்லாம் போகணும். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை நிரப்புங்க. இவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கு. நீ கிரியைகளை நடப்பீங்க. இவங்களால இல்ல, உம்மூலமா இவர்களை நடப்பீங்க. I bless all of them in the name of Jesus. தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறார்கள். உள்ள அபிஷேகங்க ஆவியினால் நிரப்புங்க. தொடர்ந்து ஆண்டவர் பொறுப்படுத்த இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. சுபிட்சமா இருக்கட்டும். அன்பை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாங்க. அடுத்த பைபிள் இது என்னன்னு முடிவாகலை.